அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த இடத்துல கூடியிருக்கிற காரியமே தேவனுடைய சமூகத்தில் தேவன் பக்கமாக நம்முடைய இருதயத்தை திருப்பி கர்த்தர்க்கென்று நாம் கூடியிருக்கிறோம் என்றதை அறிந்து கொண்டு கர்த்தர் பக்கமாக நம்ம இருதயத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. தேவனுக்கே மகிழ்ந்ததாகட்டும். தேவனுடைய வார்த்தையை தேவன் தாமே நமக்கு பகிர்ந்து தரும்படியாக, அவர் நம்ம இருதயத்தை பலப்படுத்தும்படியாக இந்த காலை நேரத்தில் பாடல் பாடுறது மாத்திரமல்ல, துதித்தது மாத்திரமல்ல, இந்த சத்திய வார்த்தை கொண்டு நம்ம இடத்தில் பேசும்படியாக ஒரு நிமிஷம் கண்கள் மூடி தலையை தாழ்த்தி பரலோகத்தின் பிதாவாக தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்துடன் ஜெபிக்கிறேன். உடைய சொந்த குமாரனையே எங்களுக்காக பரத்தில் இருந்து பூமிக்கு அனுப்பி அவர் மூலமாக பாவத்தை எல்லாம் பரிகரித்து அருமையான ரட்சிப்பை உண்டாக்கி தந்தீங்களே, அந்த ரட்சிப்பில் நாங்கள் நிலைத்திருந்து உங்களுடைய ராஜ்யத்துக்கு வருவதற்கு எல்லா விதத்திலும் எங்களை ஆயத்தப்படுத்தும். நீர் இடைப்பட்டு பேசும், யாவரையும் ஒருமுகப்படுத்தும், எல்லாருடைய எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறையாக்கிக் கொள்ளும். நீர் இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தேவனுடைய வார்த்தைகள் உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பலமான வார்த்தைகளாக இருக்கிறதுக்காக நான் தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுக்கே மகிழ்ந்தாகட்டும். தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது, தேவன் எப்படியெல்லாம் நேசிக்கிறார், எப்படியெல்லாம் நம்மளை காத்து வழி நடத்துகிறார் என்ற காரியத்தை குறித்து தான் நம்ம பார்ப்பதற்காக தான் ராகாப் என்கிற வேசியை குறித்து முற்றிலுமாக நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்தோம். ராகாப் என்கிற ஒரு வேசிய கானான் தேசத்துக்குள்ளாக இருக்கிறவள், அவள் அந்நிய நாட்டை சேர்ந்தவளாய் இருந்தாலும், வேசித்தனத்தை பண்ணினவளாய் இருந்தாலும், கர்த்தர் அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அவளை ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேல் நடுவிலே குடியிருக்கத்தக்கதாக செய்த தேவன். அல்லேலூயா. அன்றைக்கே அந்த நாட்களிலேயே அப்படி செய்தார் என்று சொன்னால் மாறாத அன்பு உள்ளவர், இந்த நாட்களிலே மனதுருகிற அன்புள்ளவர், நமக்காக தமது குமாரனே பலியாக ஒப்பு கொடுத்து எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் பாவத்தை மன்னித்து உள்ளே சேர்த்துக் கொள்கிற தேவன், பரிசுத்தத்துக்குள்ளாக சேர்த்துக் கொள்கிற தேவன், பரலோகத்திலே சேர்த்துக் கொள்கிற தேவன். அதற்காக நான் தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. நாம் தொடர்ந்து நம்ம பார்த்தோம், யோசுவாவுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பலத்த கோட்டையாகிய எரிகோ கோட்டையை முற்றுகை செய்து அது ஒரு பெரிய ஒரு ஜெயமாக ஜெயத்தை முற்றமாக சுதந்திரத்துக் கொண்டார்கள். ஆனால் சின்ன ஆயி பட்டணம், அந்த ஆயி பட்டணத்தை எரிகோ அளவுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் அந்த சின்ன பட்டணத்தில் போய் தோல்வி அடைந்து வந்து விட்டார்கள் என்றதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் எரிகோவிலே ஜெயம், இன்னொரு பக்கம் ஆயி பட்டணத்தில் தோல்வியை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த தோல்விக்கு என்ன காரணம், என்ன காரணமா இருக்கும் என்ற காரியத்தை குறித்து கடந்த தினங்கள்ல நாம தேவனுடைய வார்த்தைகளை குறித்து ஆராய்ந்து நம்ம பார்த்தோம். நாம் தொடர்ந்து தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை குறித்து நம்ம கவனித்து நம்ம பார்த்தோம். ஒரு மனிதன், ஒரே ஒரு மனிதன், ஆகான் என்கிறவன் செய்த பாவத்தை நிமித்தமாக அவனுக்கு மாத்திரமல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ஒரு தோல்வி வந்ததை குறித்து நம்ம பார்த்தோம். ஆகான் ஒருத்தன் செய்த ஒரு பாவத்தை நிமித்தமாக இவ்வளவு பெரிய தோல்வியா, அந்த தோல்வியில என்ன மறைந்து இருக்கிறது என்ற ரகசியத்தை குறித்து நாம் கடந்த நாட்களில் வாசித்தோம். தேவனுக்கே மகிழ்ந்தாகட்டும். யோசுவா புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோசுவா 7ஆம் அதிகாரத்துல அங்க கர்த்தர் சொன்ன வார்த்தை குறித்து நம்ம பார்த்தோம். 12, 13 2 வசனத்தை குறித்து கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். நீங்கள் சத்துருக்கு முன்பாக உங்களால் ஏன் நிற்க முடியவில்லை, சத்துருக்கு முன்பாக உங்களால் ஏன் நிற்க முடியவில்லை என்று கர்த்தர் சொல்ற வார்த்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். நீங்களும் நானும் கர்த்தர் கொடுத்த பலத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் சத்துருக்கு முன்பாக ஏன் நிற்க முடியாது, சத்துருக்கு முன்பாக நிற்க முடியும் என்ற வார்த்தை கொடுத்து கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். பாவத்தின் காரியம், நம்மளை எதிர்த்து நிற்கிற சத்ருவை உன்னால ஜெயிக்க முடியும், உன்னால நிற்க முடியும் என்ற காரியத்தை கொடுத்து நம்ம பார்த்தோம். காரணம் என்னதுன்னு சொன்னா, அதற்கு காரணம் நாம் செய்த பாவம் தான் நம்ம சத்துருக்கு முன்னாடி நிற்க முடியாதபடிக்கு பண்ணிற்று என்ற காரியத்தை கொடுத்து கர்த்தர் அங்க சொன்ன யோசுவா 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கொடுத்து நாம் கடந்த நாட்கள்ல அறிந்து கொண்டோம். நாம் சத்துருக்கு முன்பாக நிற்கிறவர்களாக இருக்கணும். சத்ருக்கு முன்பாக நாம் நிற்கணுமே தவிர சத்ரு முன்பாக நிற்கத்தக்கவர்களாக இல்லாம ஓடி போவர்களாக நம்ம காணப்படக்கூடாது. சத்ரு ஓடி போகணும், நீ ஓடி போகக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார் என்ற காரியத்தை கொடுத்துதான் நாம் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம்.
வேதத்தில் சொல்லி இருக்கிறார். ஆமென். யோசுவா 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு நம்ம பார்ப்போம். ஜோசுவா 7:8. ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவா கர்த்தரை நோக்கி இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறான். கர்த்தாவே, சத்துருக்களுக்கு எங்கால முதுகை காட்டினார்கள், முதுகை காட்டினார்கள். அவங்க நல்லதான் நிற்கிறாங்க, எங்கால தான் முதுகை காட்டி ஓடி வந்துட்டாங்க. அவன் பயந்துட்டு ஓடி வந்துட்டான். என்ன கர்த்தாவே இது? முதுகை காட்டினார்கள் என்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். வேதம் தெளிவா சொல்லி இருக்கிறார். இந்த யோசுவா இப்படியாக சொல்றதுக்கு முன்னதாக அவன் மோசேயோட முற்றிலுமாக பழகினவன், மோசேயோடு நடந்தவன், மோசே கர்த்தரோடு நடந்தவன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடந்தவன். அந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடந்த மோசேயோடு நடந்த இந்த யோசுவாவுக்கு நல்ல தேவனுடைய வார்த்தை ஞாபகமா இருக்கிறது. என்ன ஞாபகம் இருக்குது? யாத்ராம புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொண்டு போய் சொன்னால், எக்ஸோடஸ் 23 சாப்டர், யாத்ராகமம் 23:27வது வசனத்தை கொடுத்து நம்ம வாசிக்கிறோம். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். உன் சத்துருக்கள் எல்லாரையும் உங்களுக்கு முதுகு காட்ட பண்ணுவேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் தெளிவா சொன்ன, சத்துருக்கள் உங்களுக்கு முதுகை காட்டுவார்கள். ஆமென். கர்த்தர் எவ்வளவு அழகா சொன்னார். சத்துருக்களுக்கு நீங்க முதுக காட்டக்கூடாது, நீங்க முதுக காட்டக்கூடாது. இன்னைக்கு யோசுவா சொன்ன வார்த்தை, சத்துருக்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முதுகை காட்டினார்கள். ஆனா யாத்ராகமம் 23:27வது வசனத்துல உங்களுக்கு முன்பாக சத்துருக்கள் முதுகை காட்டுவார்கள் என்று தான் கர்த்தர் சொன்னார். எப்படி சொன்னார் பாத்தீங்களா? மேல வசனத்தை கொஞ்சம் கவனிக்கலாமா? 26வது வசனத்தை கொஞ்சம் கவனிப்போம். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். கர்த்தர் அங்க சொல்லி இருக்கிற வார்த்தை கொடுத்து பார்க்கிறோம். உங்க அம்மா வயிற்றுல நீ உருவாகின பாரு, நீ உருவாக்கப்படப்படும் போதே சத்ரு உன்னை தொடாதபடிக்கு நான் உன்னை பாதுகாத்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, மலடு உன் தேசத்தில் இருக்கக்கூடாது, மலடு இருக்கக்கூடாது, கர்ப்பம் விழுதல் இருக்கக்கூடாது. நீ கர்ப்பமா இருக்கப்படும் போது, நீ பிண்டத்தில் இருக்கப்படும் போது, நீ கர்ப்பத்தில் நீ இப்பதான் உருவாக்கப்படப்படும் போது, அன்னைக்கு கூட சத்ரு உன்னை நான் தொட விடாதபடிக்கு நான் பாதுகாப்பேன். ஹல்லேலூயா. கர்ப்பத்தில் இருந்து உன்னை சத்ரு தொடாதபடிக்கு, அவன் அவன் முதுகை உனக்கு காட்டும்படிக்கு அவன் ஓடுமொழியாக நான் செய்வேன் என்று கர்த்தர் சொன்ன தேவன், உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், இன்னைக்கு சத்துருக்களுக்கு எங்காலும் முதுகை காட்டிட்டாங்க தேவனே. யோசுவா சொல்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். நீ நான் கர்ப்பத்தில் பிறக்கப்படப்படும் போது தாயின் கர்ப்பத்திலிருந்து நம்மளை பாதுகாத்தது நம்ம தாய் இல்லைங்க, நம்மளுடைய தகப்பன் இல்லைங்க. அவங்க நல்லபடியாக பத்திரமா பாதுகாத்ததுனால நீயும் நானும் கர்ப்பத்தில் நல்ல பத்திரமா இருந்தும் கிடையாதுங்க. தேவன் அந்த நாள் முதற்கொண்டே உன்னையும் உன் பிள்ளைகளையும் தேவன் கர்ப்பத்திலிருந்தே பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. யாருக்குமே மலடு இருக்கக்கூடாது, யாருக்குமே கர்ப்பம் விழுதல் இருக்கக்கூடாது. கர்ப்பம் விழுதல் தேவனுக்கு எப்பவுமே பிரியம் இல்லை. கர்த்தர் நல்லவர். வேதம் தெளிவா சொல்லி இருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். கர்ப்பம் விழாது, உன் கர்ப்பம் விழாது. நீ கர்ப்பத்தில் உருவாக்கப்படுவதே உன் சத்ரு உன்னை தொடாதபடிக்கு நான் கர்ப்பத்திலிருந்தே நான் பாதுகாக்கிறேன் சொன்ன தேவன். ஹல்லேலூயா. அந்த நாளிலிருந்தே நான் உன் ஆயுசு நாட்கள் பூர்ணப்படுத்தி வந்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு கொண்டாடுறது போல கிடையாது. ஆமென். என்னைக்கு பிறந்தாங்களோ அன்னைக்கு பிறந்ததில் இருந்து ஒரு வருஷம் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கிறார். ஆமென். அவன் தேவனுக்கு விரோதமாக கொண்டாடுகிற பிள்ளைகள் எத்தனை பேர் உண்டு. கர்ப்பத்தில் கணக்கினாப்பா, அந்த கணக்கினை யார் போடுவா? கர்த்தர் சொல்றார், உன் கர்ப்பத்தின் கணக்கிலிருந்து நான் உன்னை பாதுகாத்துக் கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. இன்னொரு வாசிக்கலாமா? யாத்ராகமம் 23:26வது வசனத்தை கொடுத்து நம்ம வாசிக்கிறோம். எக்ஸோடஸ் 23:26. கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆமென். கர்த்தர் சொல்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சொல்ல போனா நம்ம ஆயுசு நாட்கள் எப்படி சொல்லுவோம்? என்னைக்கு நீ ஹாஸ்பிட்டலில் பிறந்தையோ பூமியில பிறந்தையோ அந்த பூமியில பிறந்த நாள்ல இருந்து கணக்கு வச்சுப்பாங்க, இவருக்கு பிறந்த நாள் என்று.
ஏன்னா கவர்மெண்ட் அன்னைக்கு தான் சர்டிஃபிகேட் ஒத்துக்கும். கவர்மெண்ட் ஒத்துக்கும். தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீ தேவனை மறுதலிக்கிறியே. உன் பிறந்த நாளை கொண்டாடி தேவனை கர்ப்பத்தின் காரியத்துல கர்த்தர் காக்கவில்லை என்று சொல்லி நீ மறுதலிக்கிறியே. இதுக்கு ஒரு கேக்கு வச்சு கொண்டாடிட்டு எல்லாரும் ஊட்டிட்டு இது வேற ஆமென் வீடியோ எடுத்துட்டு எல்லாருக்கும் வேற அனுப்பி கொண்டு இருக்கிற கேவலமா ஐயா. எத்தனை தடவை சொல்லி இருக்கிறார், உன் கர்ப்பத்திலிருந்து கர்த்தர் உன்னை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. உன் கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற கர்த்தர் சொல்ற, நீ கர்ப்பத்தில் இருக்கப்படும் போதே சத்ரு உன்னை தொடாதபடிக்கு உன் ஆயுசு நாட்கள் நான் பூர்ணப்படுத்தினேன். ஆமென். நீ கர்ப்பத்தில் இருக்கப்படும் போது உனக்கு என்ன சண்டை போட தெரியும்? சத்ரு வந்து தொட்டா நீ என்ன செய்ய முடியும்? ஆனா அந்த நாளிலிருந்தே நான் உன்னை பாதுகாத்தேன்னு சொன்ன தேவன், நீ வெளிப்பட்ட பிறகு சத்ரு உன்னை தொட விடுவேனா? நான் உன்னை தொட விடுவேனா? சத்துருகள் உன்னை முதுகை காட்ட முடியா பண்ணுவேன்னு சொல்லுகிற தேவன் நமது தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். தேவனுக்கே மகிமையாகட்டும். வேதம் தெளிவா சொல்லி இருக்கிறார், உன்னை என்னையும் கர்த்தர் கர்ப்பத்திலிருந்து பாதுகாத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, என்ன கர்த்தர் கர்ப்பத்திலிருந்து பாதுகாத்தாரு. இன்னைக்கு அந்த பிறந்த நாள் சொல்றனே, அந்த நாள் தேவனை நான் மறுதலிக்கிற நாளா மாறிடக்கூடாது. என் கர்ப்பத்தின் நாளை பாதுகாத்ததை மறுதலிக்காதீங்க. கர்த்தர் நல்லவர். என் தாயின் கர்ப்பத்தில் இருக்கப்படும் போதே தேவன் என்னை பாதுகாத்து வந்தார். என்னை முற்றமாக என் கர்ப்பம் விழாதபடிக்கு என் தாய் அல்ல, என்னை உண்டாக்கின தேவன் என்னை பாதுகாத்து கொண்டு வந்தார். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ என்னைக்கோ விட வேண்டியது, உன் கர்ப்பம் களையணுன்றதுக்காகவே நான் பலவிதமான பொருட்களை நான் சாப்பிட்டேன். களையறதுக்கு அன்னைக்கு ஈஸி, அதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சேன். நீ கரையாம பிறந்துட்டப்பா அப்படின்ட்டு எங்க அம்மா எனக்கு பார்த்து சொல்லுவாங்க. அப்ப எனக்கு புரியல. அவன் அதுக்கு பிறகுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. என் தேவிக்கிறனால யாத்ராம புஸ்தகத்துல வாசித்த பிறகுதான் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் தாயின் கர்ப்பத்துல இருந்தே தேவன் என்னை பாதுகாத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அது தெரியாம இன்னைக்கு பிறந்த நாள் என்று சொல்லி கொண்டாடிட்டு தேவனை நான் அவமானப்படுத்த நான் விரும்பல. அந்த பிறந்த நாள் பூமியிலே பிறந்த நாள் கொண்டாடுறது இல்லை. என் தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறந்த ஒரு வருஷத்தை நான் மறுதலிக்க நான் விரும்பல. அந்த வருஷத்தையோடு சேர்த்து நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. பரிசுத்த வேதம் தெளிவா சொல்லி இருக்கிறார், அன்னைக்கே நான் உன்னை பாதுகாத்தனே, இன்னைக்கு சத்து உன்னை தொட விடுவேனா? நான் உன்னை தொட விடுவேனா? நிச்சயமா தொட விட மாட்டேன். பின்ன யோசுவா கேட்கிற, ஏன் தேவனையே சத்துருகளுக்கு எங்க ஜனம் ஏன் முதுகை காட்டினாங்க, இன்னைக்கு முதுகை காட்டி வந்திருக்கிறார்களே என்று யோசுவா கேட்ட காரியத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை கவனித்து நீங்க பாருங்க. சத்துருகள் முதுகை காட்டின ரகசியத்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் சொன்னார், இயேசுவா எழுந்திரு, சும்மா இப்படி படுத்து கொண்டு இருக்காத, எழுந்திரு, நீ ஃபர்ஸ்ட் என் தேவன் இருக்கிறனால எதை உங்களுக்குள்ள இருந்து நீக்கிறோமோ அதை சரி செய் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தையை கவனித்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவக்கிறனால யாரோ ஒருத்தன் அங்க பாவம் பண்ணி இருக்கிறான். அவன் பாவம் செய்திருக்கிற பெயரை கர்த்தர் சொல்லவில்லை என்று நம்ம பார்த்தோம். பெயரை மாத்திரம் சொல்லல, ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்ற வார்த்தை மட்டும் சொன்னார். சொன்னது மாத்திரம் இல்லாம அவர் கூடவே இன்னொரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். நல்லா கொஞ்சம் நல்லா கவனிப்போம். அங்க வசனம் சொல்லி இருக்கிறார், யோசுவா 7ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை கொஞ்சம் கவனிப்போம். 15வது வசனம். அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்கு உள்ள யாவும் அக்கினியில் சுட்டெரிக்கப்பட கடவது என்றார். இது கர்த்தர் சொன்னார், யோசுவா கிட்ட சொன்ன வார்த்தை. மேல இருந்து கர்த்தர் சொல்லிட்டு வருகிறார். நல்லா கவனிப்போம். அவனும் யாரோ ஒருத்தனை இருக்கிறான், அவனை கண்டுபிடி, அவனையும் அவனுடைய எல்லாவற்றையும் சுட்டரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அவன் என்ற வார்த்தையை சொன்னாலே என்ன அர்த்தம்? ஒருவன் அப்படின்றது விளங்கிக் கொள்ளலாம். அவன் அப்படின்ற வார்த்தையும் ஒருவன். அங்க லாஸ்ட்ல சுத்தி வளைச்சு எத்தனை பேர் கண்டுபிடிச்சாங்க? ஒருத்தனை தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனா கரெக்ட், கர்த்தர் சொன்னது. ஆனா அதுக்கு முன்னதாக கர்த்தர் சொன்ன வார்த்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சு நீங்க பாருங்க. கர்த்தர் அதற்கு முன்னதாக என்ன சொன்னார், என்ன பேசினார் என்றதை குறித்து கொஞ்சம் நல்லா அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. 7ஆம் அதிகாரம், ஜோசுவா 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கொஞ்சம் கவனிப்போம். 7:11. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். என்ன சொன்னாருங்க? இஸ்ரவேலர்
பாவம் செய்தார்கள். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். ஏன் பன்மையில சொன்னாரு? 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பன்மையில கர்த்தர் வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஒருவன் கிடையாது, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் என்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். 15வது வசனத்துல அவன் ஒருவன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரே கர்த்தர் ரெண்டு வார்த்தை பேசுறது போல இருக்குதே. இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்களா அல்லது ஒருவன் பாவம் செய்தானா? வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறார். நல்லா கவனிச்சு பார்ப்போம். கர்த்தர் நல்ல தேவன். தேவன் எதை சொல்றாரோ ஒரு அர்த்தத்தோடு சொல்வார். கர்த்தர் நல்லவர். வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறார். இந்த வசனம் எப்பவுமே பொய் சொல்லாது. இந்த வார்த்தை எப்பவுமே பொய் சொல்லாது. அங்க கண்டுபிடிச்சு பார்த்தா ஒருத்தன் தான் வந்தான். அப்ப கர்த்தர் சொன்னது ஒருவன் என்று சொன்ன வார்த்தை எடுத்துக்கொள்ளலாமா அல்லது இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் அப்படின்னு பன்மையிலே சொன்ன அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாமா? கவனிச்சு பாருங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நமக்கு எதை செய்கிறாரோ அது நமக்கு நல்லதுதான் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. அங்க ஒருத்தன் தான் செய்தான். பின்ன ஏன் இஸ்ரவேலர் என்ற வார்த்தை எடுத்த உடனே அந்த வார்த்தையை சொல்லணும்? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் என்ற வார்த்தையை சொல்லணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்து என்று ஏன் சொல்லணும்? கர்த்தர் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிச்சு நீங்க பார்ப்போம். தெய்வத்தினால ஆகானை கண்டுபிடித்தார்கள். ஆகான் கண்டுபிடிக்கப்பட்டான். கண்டுபிடிக்கப்பட்ட உடனே அவனை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. நிறுத்தி யோசுவா இந்த மாதிரி சொல்றான். என்ன சொல்றான் கொஞ்சம் கவனிப்போம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிப்போம். யோசுவா 7:19. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அங்க யோசுவா சொல்ற வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம இன்னும் அந்த கேள்விக்கு பதில் போகல. இங்க சொல்றாரு, அறிக்கை செய் சொல். அறிக்கை செய் சொல். ரெண்டு வார்த்தை பயன்படுத்தப்பட்டதை குறித்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த தமிழ் வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. அறிக்கை செய் சொல். தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை செய். அறிக்கை மனுஷன் முன்பாக செஞ்சிடாது. மனுஷன் முன்னாடி அறிக்கை செய்யாத. ஆனா நீ என்ன செய்தியோ அது எனக்கு சொல். எனக்கு சொல். வேதம் தெளிவா சொல்லி இருக்கிறார். அறிக்கையும் சொல்லுதலும் ரெண்டு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார். அறிக்கை என்றது கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை பண்ணு. சொல்லுவது எங்க முன்னா எனக்கு சொல்லு என்று யோசுவா சொன்ன வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். தேவ வார்த்தையை கவனிச்சு நீங்க பாருங்க. அறிக்கை அறிக்கை என்றது யார்கிட்ட போய் சொல்லிடாதீங்க. அறிக்கை என்றது ஒத்துக்கொண்டு சொல்வது. ஒத்துக்கொண்டு சொல்லுவத வார்த்தைக்கு பேர் அறிக்கை. அறிக்கையினாலே ஒத்துக்கொண்டு சொல்வது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல Proverbs 28:13 அங்க வேதத்துல சொல்லி இருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து. ஆங்கில புத்தகத்தை நல்லா போட்டிருக்கோம். ஒத்துக்கொண்டு சொல். அறிக்கை செய்து. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய். அறிக்கை செய் என்று தான் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் முன்னாடி மட்டும் எப்பவும் வாயில சொல்லாத, ஒத்துக்கொண்டு வாயில சொல்லு. ஒத்துக்கொண்டு சொல்லு. இருதயத்தில் ஒத்துக்கொண்டு சொல்லு. கர்த்தர் நல்லவர். ஆமென். எரேமியா 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்ற வார்த்தை கொடுத்து கவனிக்கிறோம். எரேமியா 3:13 அங்க எப்படி சொல்றாரு பாருங்க. நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடே சோர மார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவிகொடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்றது சொல்லுன்னு சொல்லல, அறிக்கை செய்யு சொல்லல, ஒத்துக்கொள். ஒத்துக்கொள். இந்த ஒத்துக்கொள்றது தான் மிக மிக முக்கியமானது. ஒத்துக்கொள். வேதத்துல சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். ஒத்துக்கொள். எஸ். பார்க்கிறவங்க என்ன நினைப்பாங்க? யோசுவா இப்ப என்ன சொல்றான்? ஆமா ஆமா ஆமா, இவங்க ஜெயமும் பெறுவாங்க, தோல்வி அடைவாங்க, ஜெயமே பெற மாட்டாங்க, இந்த கர்த்தர் தோத்து கூட போயிடுவார், அப்படி என்ற உங்களுடைய பேருக்கு நிந்த வந்துச்சு தேவனே என்றுதான் யோசுவா சொல்ற வார்த்தை கொடுத்து பார்க்கிறோம். உங்களுடைய நாமத்துக்கு நீங்க என்ன செய்வீங்க? உங்களுடைய மகத்துவமான நாமத்துக்கு
யோசுவா சொல்றான் 7ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு மகத்துவ நாம இன்னைக்கு தோல்வி அடைஞ்சு கிடக்குது. கிடையாது, தோல்வி அடையல. தோல்வி அடைந்தது நீங்க செய்த தவறுனாலதான். கர்த்தர் தோல்வி அடைய மாட்டார். கர்த்தரை ஜெயிக்க விடுறதுக்கு நீங்க தான் உங்க பாவம் தான் நீங்க தடை பண்றீங்க. நீங்க பாவம் தான் நீங்க தடை பண்றீங்க. பாவத்தை இருதயத்தில் வைத்துக்கொண்டு எந்த காரணத்தை கொண்டும் ஜெயத்தை வெளியில விரும்பாத. ஜெயத்தை விரும்பணும்ன்றது நினைவில் கூட இருக்காத. கர்த்தர் சொல்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். பாவத்தை இருதயத்தில் வைத்துக் கொண்டு இருக்கிறத முதல் ஒத்துக்குள்ள கத்துக்கும், அறிக்கை செய்ய கத்துக்கும், அது விட்டுவிட கத்துக்கும். கர்த்தர் உனக்கு ஜெயத்தை வெளியரங்கமா தருவார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். எஸ், கர்த்தர் சொல்ற வார்த்தை கொடுத்து பார்க்கிறோம். யோசுவா 7:19 வசனத்துல கர்த்தர் முன்னாடி நீ அறிக்கை பண்ணு, நீ செய்ததை எனக்கு சொல். அறிக்கை அவருக்கு முன்பாக பண்ணு, அறிக்கை கர்த்தருக்கு முன்பாக பண்ணு, எனக்கு முன்பாக அது நீ என்ன செய்தாய் என்றதை சொல் என்றுதான் யோசுவா சொன்னான்னு தவிர யோசுவா எந்த காரணத்தை கொண்டும் எனக்கு அறிக்கை செய் அப்படின்னு வார்த்தை சொல்லலை. யார்கிட்டையும் போய் பாவத்தை போய் ஒத்துக்கொண்டு அழுதுகிட்டு அவன் அறிக்கை பண்ணிட்டு இருக்காதீங்க. எந்த மனிதன் முன்னாடி போய் அறிக்கை பண்ணாதீங்க. ஆனா தேவன் முன்னாடி மேலோட்டமா பேசாதீங்க. தன் இருதயத்தில் இருக்குது அப்படியே ஒத்துக்கொள்ளுங்க. எஸ், நான் இதை செய்தேன், இதை நான் நினைச்சேன், நான் இதை யோசித்தேன், அந்த நினைவுகள் எல்லாம் அறிந்திருக்கிற தேவனே. எஸ், நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பேச்சிலையும் செயலையும் மனுஷனுடைய கண்களை மூடிடலாம். உன் இருதயத்தின் நினைவுகளை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். எஸ், நான் விரும்பினேன், அந்த பாவத்தை நான் விரும்பினேன். உன்னுடைய வார்த்தை சத்தம் எனக்கு தெரிந்து கூட நான் அந்த பாவத்தை நான் விரும்பினேன். ஒத்துக்கோ. ஆமென். ஒத்துக்கொண்டு தான் கர்த்தர் சொல்றதை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். வேதம் தெளிவா சொல்லி இருக்கிறார். எரேமியா 5ஆம் அதிகாரத்துல, எரேமியா 5ஆம் அதிகாரம் 24, 25 2 வசனத்தை குறித்து கொஞ்சம் கவனித்து பாருங்க. தயவுசெய்து சொல்ற இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க வேதத்தோடு இந்த வார்த்தையை கவனிங்க. சும்மா எட்டி பார்க்கறது வெறுமையாக மட்டுமா கேட்டுக்கொண்டு இருக்கிறது வேலை வச்சு கொள்ளாதீங்க. தேவ வார்த்தையை வேதத்தோடு கவனித்து பார்த்தோமானால் உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஜெயத்துக்குள்ளாக கொண்டு போக முடியும். வாசிப்போம். எரேமியா 5:24 and 25. அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறதில்லை. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. அங்க வேதத்தில் சொல்லப்படுகிறது, உங்களுடைய பாவங்களே, உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாமல் இருக்கிறது. வர ஒட்டாமல் இருக்கிறது. அந்தந்த காலத்துல, ஏற்ற காலத்துல எங்களுக்கு மழையை தந்து விளைச்சலை உண்டாக்கி அறுவடையை பத்திரமா பாதுகாத்து எங்க கைகளை கொடுக்கிற தேவன் என்று உன் இருதயத்தில் தேவனுக்கு நீ பயந்து இருந்தாயானால் உன் அறுவடை உன் வீட்டில் வந்து சேரும். உன் ஜெயம் உன் வீட்டிலே வந்து உனக்கு சேரும். கர்த்தர் சொல்றார், உன் இருதயத்தில் அந்த தேவ பயமே இல்லையே, தேவ பயமே இல்லையே. எப்படியாவது 2 பொய்ய சொல்லியாவது நம்ம சம்பாதிக்கணும், எப்படியாவது ஏமாத்தியாவது 2 சம்பாதிக்கணும். நம்ம பொய்யினால்தான் அந்த சம்பாத்தியம் நம்ம வீட்டுக்கு வரோம் அப்படின்னு நீ நினைக்கிற. தவறான வார்த்தை, தவறான காரியம். கர்த்தர் சொல்றாரு, உன் வீட்டுக்கு அறுவடை வந்து கொண்டு சேருவது, சம்பளத்தை கொண்டு வந்து வீட்டில் தங்க வைப்பது அந்த தேவனால முடியும். அந்த தேவனுக்கு பயந்து நட. அல்லேலூயா. ஆமென். அறுவடையை பத்திரமா பாதுகாக்கிறது யார்? விளைச்சல் உண்டாக்குறது யார்? விளைய செய்கிறவர் யார்? நீ விதைச்சாலும் நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறவர் தேவன். அறுவடையை பாதுகாக்கிறவர் தேவன். அறுவடையை உன் வீட்டில் கொண்டு வந்து தங்க வைக்கிறது தேவன். உன்னை புசிக்க முடியாது செய்கிறவர் தேவன். அந்த தேவனுக்கு உன் இருதயத்தில் பயந்துரு. 24வது வசனத்துல நம்ம வாசிச்சோம், தேவனுக்கு நீ பயந்துரு. அல்லேலூயா. உன் திறமையினால பணத்தெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து வச்சிடலாம்னு நினைக்காத. உன் திறமை கிடையாது. உன் திறமையினால சாப்பிடலாம்னு நினைக்காத. உன் திறமையினால இதை சாதிச்சலாம்னு நினைக்காத. உன் பொய்யினால உன் அக்கிரமத்தினால வீட்டில் ஆசீர்வாதம் தங்கிடும் அப்படின்னு நீ நினைக்காத. கர்த்தர் எப்படி சொல்றார் வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். தேவன் அவர் நினைச்சார் என்னை பத்திரமா பாதுகாக்க முடியும். என்னுடைய பொருளாதாரத்தை தேவன் பத்திரமா பாதுகாக்க முடியும். என் ஆசீர்வாதத்தை தேவன் பத்திரமா பாதுகாத்து எனக்கு தர முடியும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவன் என் ஆசீர்வாதத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். என் ஆசீர்வாதத்தை தேவன் தருவார் என்று உன் இருதயத்துல தேவனுக்கு பயந்து பொய் சொல்றது, பாவத்தை செய்யறது கொஞ்சம் விட்டு விலகி தூரமாயிரு. கர்த்தர் எப்படி சொல்றார் வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். ஆமென்.
கர்த்தர் எவ்வளவு நல்லவர். 1 யோவான்ல யோவான் சொல்றாரு, ஆமென். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல 1 ஆமென் தேர்ட் சாப்டர் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21 22வது வசனத்துல சொல்றாரு. கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்ப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டு இருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி சொல்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம இருதயம் நம்மளை குற்றவாளி என்று தீர்க்காது இருந்தால், அங்க எரேமியா பார்த்தோம், உன் இருதயத்துல தேவனுக்கு பயந்து பாவத்தை செய்யாம எச்சரிக்கையா இரு. ஆசீர்வாதம் உன் பாவத்தினால வராது, தேவனாலே வரும். இருதயத்துல தேவனுக்கு பயந்து உன் இருதயம் நான் பாவம் செய்யல அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் பொய் சொல்லல, நான் பொய் சொல்லாம இருந்தேன், ஆசீர்வாதம் உன் வீட்டுக்கு வந்து தங்கி இருக்கும். நீ வேண்டிக் கொள்வதை விட அதிகமாக கர்த்தர் தாமே செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் அதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21 22வது வசனத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோபு ஒரு வார்த்தை சொன்னாரு, கொஞ்சம் கையை வச்சுட்டு, இந்த யோவான் சொல்ற வார்த்தை கொஞ்சம் கையை வச்சுட்டு தேவனுக்கு யோபு சொன்ன வார்த்தை கொஞ்சம் கவனிப்போம். யோபு 27ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை கொஞ்சம் கவனிப்போம். Job 27:6. என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிங்க. யோபு என்ன அறிக்கை பண்றாங்க, நான் எந்த நீதி செய்யறனோ அந்த நீதியை தொடர்ந்து செய்கிறேன், அதை நான் கெட்டியா பிடித்து இருக்கிறேன். Job 27:6 எப்படி சொல்ற வார்த்தை கொடுத்து நம்ம வாசிக்கிறோம். நான் கெட்டியா பிடித்து இருக்கிறேன், அதை நான் தொடர்ந்து செய்கிறேன், நான் சாகிற வரைக்கும் என் இருதயம் என்னை குற்றப்படுத்தாது. நல்லவர். எத்தனை பேர் இந்த லாக்டவுன்ல அல்லது இந்த பிரச்சனையான நேரத்தில் நான் தொடர்ந்து பொய் சொல்லல, தேவ வார்த்தை படிச்சுட்டு தான் இருந்தேன், நான் கர்த்தருக்குள்ள தான் இருந்தேன், நான் தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் நான் உள்ள இறங்கல, கர்த்தர் நல்லவர், நான் செய்கிறது நான் தொடர்ந்து செய்கிறேன் என்று சொல்லி உன் இருதயம் உள்ள சொல்ல மாட்டான். உன் ஆசீர்வாதத்தை காத்து உனக்கு கொண்டு வந்து தரவது தேவனுடைய வேலை. அல்லையா, உன் ஆயுசு நாட்கள் பூர்ணப்படுத்துறது தேவனுடைய வேலை. கர்த்தர் சொல்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். உன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கப்படும் போதே உன்னை பாதுகாத்த தேவன் உனக்கு வேண்டியதெல்லாம் தர மாட்டேனா? இன்னைக்கு மலடு என்ற வார்த்தை இல்லை, உன் கர்ப்பம் விடுதல் என்ற வார்த்தை இல்லை. நீ மலடா இல்லாம உங்க அம்மா பிறக்கிறதுக்கு முன்னதாகவே உன்னை மலடா வச்சிருக்கலாமே, உங்க அம்மாவை நான் மலடா வச்சு நீ பிறக்கவே செய்திருக்கலாமே. நான் பிறக்க வைத்தது நான் தான், பிறக்க வைத்தது உன்னை சாகரிக்கிறதுக்காக இல்லை. அப்பனா வாழ்வுக்கு தானே என்னை பிறக்க வைத்தீங்க, பின்னையே தேவனை என்னால் வாழ முடியல. நீ செய்த பாவமே, நீ செய்த அக்கிரமமே, நீ செய்ததுனால தான் உனக்கு தடையாவது. தேவன் ஒருபோதும் தடை செய்கிற தேவன் கிடையாது. எத்தனை விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. நன்மையை ஏற்ற காலத்தில் கொண்டு வந்து கொடுக்கிற தேவன், அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன். ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்தையும் பத்திரமா பாதுகாத்து கொண்டு வந்து தருகிறவர் தேவன். ஆமா, தேவன் எங்க பாதுகாக்கிறாரு? நம்ம திறமை தான் பாதுகாக்கும் அப்படின்னு என்னைக்கு நீ சொல்ல ஆரம்பிச்சிட்டியோ, உன் திறமை பொய்யின் திறமையாக, உன் திறமை பாவத்தின் திறமையாக, அக்கிரமத்தின் திறமையாக காண்பித்தார்னா நன்மை ஜெயத்தை உன்னால் பார்க்க முடியாது. ஆசீர்வாத வாரம் அது ஜெயமா இருக்காது. ஆமென். கர்த்தர் எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிற வார்த்தை கொடுத்து பார்க்கிறோம். யோபு சொன்ன அந்த வார்த்தையை இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? சொல்றோமா? எஸ், நான் எதை செய்யறனோ கர்த்தருடைய வேலைகளை தொடர்ந்து செய்கிறேன், அதை கெட்டியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? அதை கெட்டியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி சொன்ன என்ன அர்த்தங்க? அதை விடுறதுக்கு ஏதுவான பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. பா இன்னைக்கு ஜெபிக்கிற நேரம்ப்பா, அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்குது, கொஞ்சம் வரீங்களா அப்படி சொல்லும் போது நான் ஜெபத்தை விட்டுட்டேன், பைபிள் படிக்கிறதை விட்டுட்டேன், துதிக்கிறதை விட்டுட்டேன், ஜெபிக்கிறதை விட்டுட்டேன், தேவனை மகிமைப்படுத்துறதை விட்டுட்டேன், வேலைக்கு போயிட்டேன். சந்தர்ப்பங்கள் வேலையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், மாயையா இருக்கலாம், எதுவொன்னா இருக்கலாம். விட்டுட்டேன் இந்த வார்த்தை யோபு சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் சொல்லி இருக்கிறாரே. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நான் ஏப்ரல் மாதத்தில் இருந்து நடந்த இந்த பிரச்சனையில கர்த்தருடைய நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம்.
உன் கணவனை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், உன் தாயை பார்த்து சொல்லு பார்க்கலாம், உன் பக்கத்தில் இருக்கிற சகோதரனை பார்த்து உங்களால சொல்ல முடியலையே. ஆமென். நான் கெட்டியா பிடித்துக் கொண்டிருந்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பிரச்சனை வந்துச்சு. ஆமென். பலவீனம் வந்துச்சு. பலவீனம் வந்த நேரத்தில் கொஞ்சம் விட்ட. பலவீனம் நம்மளை விட செய்யும், பண ஆசை நம்மளை விட செய்யும், நீதியை விட செய்யும். யோபு சொல்ற வார்த்தை கெட்டியாய் பிடித்துக் கொண்டேன் என்ன அர்த்தம் தெரியுமா? பிரச்சனை வந்துச்சு, நான் விடல, அதை விடல. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கெட்டியாய் பிடித்துக் கொண்டேன் என்ன வார்த்தை என்ன அர்த்தம்? சாதாரண ஒரு ஆளு நீக்கப்படப்படும் போது அவர் பிடிக்கணும்னா எப்படி பிடிச்சுன்னு இருப்போம்? சும்மா இப்படி தொட்டிகிட்டே இருந்தா கூட போதும், தொட்டிகிட்டே இருக்கலாம். பக்கத்துல தான் நிற்கிறாரு, அந்த நபரை தொட்டிகிட்டே இருக்கணும், அவ்வளோதானே. இப்படி தொட்டிகிட்டே கூட இருக்கலாம். ஆனா தேவனுக்கே மண்ணுதாகட்டும், மேலேருந்து ஒருத்தன் கீழே விழுந்துட்டு அவன் மலை மேலேருந்து விழ போறான். ஒரு மரக்கிளை கடிச்சிச்சு, அந்த மரக்கிளை பிடிச்சின்னு இருக்கிறான். எப்படி பிடிப்போம்? அந்தரங்கத்தில் தொங்கின்னு இருக்கிறவன் அந்த மரக்கிளையை எப்படி பிடித்து கொண்டிருப்பான்? கெட்டியா பிடித்து கொண்டிருப்பான். அது விட்டனா அவ்வளவுதான், தொட்டனா அவ்வளவுதான், கிடையாது, நேரம் சாவுதான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு, யோகுக்கு தெரிஞ்சிச்சு, நீதியை மட்டும் நான் விட மாட்டேன். நீதிதான் என்னை காப்பாத்துதே தவிர என் திறமை என்னை காப்பாத்தல, என் பிள்ளைகள் என்னை காப்பாத்தல, என் பிள்ளைகள் இன்னைக்கு இல்ல. யோபு சொல்றாரு, என் பிள்ளைகள் என்னை காப்பாத்தாது, இந்த ஊர் என்னை காப்பாத்தாது, என் மனைவி என்னை காப்பாத்தாது, என் தேவனுடைய நீதி என்னை காப்பாற்றும். ஹல்லேலூயா. கெட்டியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். எத்தனை நல்லவர். எத்தனை வாட்டி விட்டுட்டு போயிட்டேன்? வேலை வரும்போது விட்டுட்டு போயிட்டியே, ஜபத்தை விட்டுட்டு போய் இருக்கிறீங்க, வேத வசனத்தை விட்டுட்டு போய் இருக்கிறீங்க, துதியை விட்டுட்டு போய் இருக்கிறீங்க, உன் சொந்தக்காரன் வரப்பட போது, கல்யாணம் வரப்பட போது. எவ்வளவு வேதனையானது தெரியுமா? எவ்வளவு வருத்தமானது தெரியுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிழ்ந்ததாகட்டும். திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை கல்யாணம் ஃபங்க்ஷன், பிறந்த நாள் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அவன் தேவனிக்கிறனால திருமணத்துக்கு லேட்டாக வருகிறவங்க எத்தனை பேர் உண்டு. வேதனை பாடுவேன், அதெல்லாம் உள்ளத்தில் வச்சுன்னு இருக்கிறேன். தேவக்கிருனால எனக்கே இவ்வளவு வேதனையா இருக்குன்னா கர்த்தருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். பரிசுத்த வேதம் தெளிவா சொல்லி இருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தரை நான் கெட்டியா பிடித்துக் கொண்டேன், என் நீதியை கர்த்தரை, நீதியாகிய கர்த்தரை நான் கெட்டியா பிடித்துக் கொண்டேன். அப்படி என்ன அர்த்தம்? விடுறதுக்கு சந்தர்ப்பம் வந்துச்சு, நான் விடல, கெட்டியா பிடித்துக் கொண்டிருக்கிறேன். உன்னோட வாசிக்கிறோமா? யோபு 27ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஜாப் 27:6. யோபு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன், நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. ஹல்லேலூயா. என் இருதயம் என்ன குற்றப்படுத்தாது, என் இருதயம் என்ன குற்றப்படுத்தாதுங்க. அதனால்தான் யோபு கேட்டது விட அதிகமா தேவன் தாமே தந்தார். அவன் ஏற்கனவே கிழக்கத்தின் புத்தகத்தில் அவன் தான் உயர்ந்த பணக்காரன். இன்னைக்கு அதை விட பெரிய பணக்காரனா மாத்திட்டார், அதை விட செல்வசியமானா மாத்திட்டார், அதை விட அவனுடைய காரியத்தில் தேவன் உயர்த்தி காட்டினார். ஹல்லேலூயா. செய்கிறது எதுவோ கர்த்தருடைய காரியம் மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோ. பாவத்தை கெட்டியா பிடிக்காத, விட்டுடு, கை விட்டுடு. இல்லையா? பாவத்தை கைவிட்டுடு, நீதியை கெட்டியா பிடித்துக்கொள். பைபிள் படிக்கிறது அது எந்த நபரா வரட்டுங்க, துதிக்கிறது எந்த நபரான வரட்டும், என் மாமனே வரட்டும், செத்து போன எங்க தாத்தா எழுதி வந்து நிக்கட்டும், எங்க வீட்டுக்கு வந்து கதவை தட்டட்டும், நான் வேதத்தை படிச்சுட்டு வந்து அப்புறம் கதவை திறக்கன்னு சொல்லு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதை யோபு செய்தான் என்று சொல்றான். எந்த நேரத்துலங்க அந்த வார்த்தை சொல்றான்? உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் பருக்கள் நிறைந்திருக்கிற நேரத்திலையும் என் நீதியை நான் விடல, கெட்டியா பிடித்துக் கொண்டிருக்கேன். நம்ம சாத்து சொன்னா எப்படின்னு சொல்லலாம். எனக்கு கொஞ்சம் பலவீனமா இருந்துச்சா, கொஞ்சம் பசியா இருந்தனா, கொஞ்சம் வருத்தமா இருந்தனா, அதனால கொஞ்சம் விட்டேன், கொஞ்சம் பைபிளை விட்டுட்டேன். இங்க எத்தனை பேர் முற்றிலுமாக இந்த காலை நேரத்தில் முற்றிலுமாக சரியான நேரத்துக்கு கூடியிருக்கீங்க, சொல்லப்பட்டிருக்கிற நேரத்துக்கு முற்றிலுமாக கர்த்தருடைய காரியத்தில் கூடியிருக்கீங்க, கர்த்தருடைய சமூகத்திலே வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. நான் காத்திருந்த கர்த்தருடைய காரியத்துக்காக எத்தனை பேர் சொல்றீங்க? நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய காரியத்தை காத்துக்கொண்டு உட்கார்ந்து இருப்பேன்னு சொல்றீங்க எத்தனை பேர்? கொஞ்சம் லேட் ஆச்சு, சாரி, ஜபத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆமென். கர்த்தருடைய நீதியை கெட்டியா பிடித்துக் கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. என் இருதயம் என்ன சொல்லும் அப்படின்னு யோபு சொன்னாரே, அந்த வார்த்தை நீயும் நானும் சொல்லணும். இன்னைக்கு நான் சொல்றேன், என் இருதயம் இப்படி சொல்லி இருக்குது, நான் கெட்டியா பிடித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை இன்னைக்கு நாம சொல்றோம். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். தேவனுக்கே மகிமையாகட்டும். வேதம் தெளிவா சொல்லி இருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம தொடர்ந்து கவனித்து நம்ம பார்க்கிறோம், விசுவாசிக்கிறோமா? ஹல்லேலூயா. இப்போ 1 யோவான் போகலாமா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21-22 வசனத்துல
யோவான் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் நல்லா சரிவர கவனித்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க சொல்ற, உன் இருதயம் உன்னை குற்றவாளி என்று தீர்க்காது இருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன் இருதயம் எதுல குற்றவாளி என்று தீர்க்குது? நான் யாருக்குமே அநியாயம் செய்யல. நீ அநியாயம் செய்யல, தேவனுடைய வேதத்தையும் வாசிச்சதும் கிடையாது, ஜபிச்சதும் கிடையாது, தேவ சமூகத்துல காத்திருந்ததும் கிடையாது. ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எஸ், நீ நானும் சிந்திச்சு பாருங்க. நம்ம இருதயமே நம்ம குற்றவாளியை தீர்க்குமானால். ஆமென். மேல வசனத்தில் என்ன சொல்ற கொஞ்சம் கவனிப்போம். 3 யோவான் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். 1 John 3:20. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். இருதயமே உன்னை அப்படி பார்க்குதுன்னா உன் இருதயத்திலும் பெரியவராச்சே தேவன். என்ன செய்வ? தேவன் முன்னாடி நீயும் நானும் எப்படி நிற்போம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தேவன் பெரியவங்க, தேவன் பெரியவர். உன் இருதயமே உனக்கு முற்றிலுமாக சாட்சி கொடுக்கலன்னா இருதயத்திலும் பெரியவராகிய தேவன் முன்னாடி நீ நான் எப்படி நிற்போம்? ஆமென். ஆமென். பரிசுத்த வேதம் தெளிவா சொல்லி இருக்கிறார். எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஜெயத்தை மட்டும் விரும்புறியே, நீயும் நானும் ஜெயத்தை விரும்புறமே, ஜெயத்தை உனக்கு கொடுக்க கூடாதா? தேவன் சொல்றார், இஸ்ரவேலின் ஜெயப்பலனானவர் உனக்கு ஜெயத்தை கொடுக்கறதுக்காகவே விரும்புகிற தேவன். அல்லேலூயா. ஜெயத்திற்காகவே உன்னை என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென். உன் வாழ்க்கையில காரியங்கள் மாறும். உன் கர்ப்பம் விழாது. நீ மலடாய் இருக்க மாட்டாய். நீ பிறந்த தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கின நாள் முதல் கொண்டு தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதிலிருந்தே கர்த்தர் உன்னை பாதுகாத்துக் கொண்டு வருகிறவர். உன்னை விழ வைக்கிறதுக்காக உன்னை அழைக்கல, உன்னை விழுவதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளல, சத்துருக்கு முதுகை காட்டுவதற்காக உன்னை என்னையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளல என்றது நாமப்படுத்தி இந்த சத்திய வசனத்தை உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நல்லவர். விழுந்ததுக்கு காரணம் நான் தான். எந்தெந்த விஷயத்தில் விழுந்து இருக்கிறேன், சத்துருவுக்கு இன்னைக்கு முதுகை காட்டியிருக்கிறேன். இந்த பிரச்சனை என்னால ஜெயிக்க முடியல. என் வீட்டுல பண பிரச்சனை என்னால ஜெயிக்க முடியல, சுகம் என்னால ஜெயிக்க முடியல, பெற்றுக்கொள்ள முடியல, சமாதானம் என்னால பெற்றுக்கொள்ள முடியல, நிம்மதி என்னால பெற்றுக்கொள்ள முடியல. வீட்டுல இன்னும் குழந்தை பிறக்கல, இன்னும் என் வீட்டுல பலவிதமான முற்றமாக கேள்விக்குறியா இருக்கிறது. சத்ரு சிரிக்கிறான். நான் உனக்கு முதுகை காட்டி நான் போக வேண்டியதா இருக்குது. முதுகை காட்டி கொண்டு இருக்கிற உன்னை பார்த்து தான் கர்த்தர் பேசுறார். நீ முதுகை காட்டக்கூடாது. ஹல்லேலூயா. நீ முதுகை காட்டக்கூடாது என்று தான் கர்த்தர் சொல்றாரே தவிர நீ முதுகை காட்டல என்று சொல்றதுக்காக கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லல. ஆமென். நீ முதுகை காட்டக்கூடாது. உன் பிரச்சனைக்கு நீ முதுகை காட்டக்கூடாது. உன் சத்துருக்கு நீ முதுகை காட்டக்கூடாது. கர்த்தர் சொல்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். நீ முதுகை காட்ட மாட்டாய். ஹல்லேலூயா. சரி பண்ணிக்கோ. உன்னால ஜெயம் கிடைக்குது என்று நினைக்காது. உன் திறமைனால கிடைக்குது. ஆமென். உன் திறமை, உன் பொய், உன்னுடைய ஏமாற்ற காரியங்கள், இவைகளால வாழ்க்கையில் மனுஷனுக்கு ஜெயம் கிடைக்காது. கர்த்தர் நல்லவர். கர்த்தரால ஜெயம் கிடைக்கும். எத்தனை பேர் சொல்லிக்கிறோம்? கர்த்தாவே நீர் இருந்தா போதும், உமக்கு பிரியமானதை நான் செய்தா போதும், உமக்கு பிரியமில்லாதது எதுவோ அதை நான் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. இதுக்கு நீ இணங்கினாயனா உனக்காக பதில் காத்து கொண்டிருக்கிறேன். ஜெயம். கர்த்தர் நல்லவர். நீ வேண்டுகிறது விட நீ வேண்டியதெல்லாம் உனக்கு தர வல்லவர் என்று 1 யோவான் 3:22 வசனத்தில் வாசிச்சோமே. நீ வேண்டியதெல்லாம் உனக்கு கர்த்தர் தாமே தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் வேண்டியது கர்த்தர் எனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். அது சின்னதோ பெருசோ, என் தேவனுக்கு இருந்தாலும் அது எவ்வளவு பெரிதா இருந்தாலும் என் கர்த்தரை நான் வேண்டியது கர்த்தர் எனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அது பரிசுத்த தேவன் நாமத்துக்கு மகிமையாய் இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பாவத்தோடு மாத்திரம் வாழ்ந்துடாத, அக்கிரமத்தோடு வாழ்ந்துடாத. சரி, நீ கட்சி அவன் பாவத்தை அறிக்கை பண்ணிட்டான். அந்த ஆகான் பாவத்தை அறிக்கை பண்ணிட்டான். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு பாவத்தை விட்டுட்டான். அந்த பாவத்தை விட்ட பிறகுதான் அவனை என்ன செய்யணுமோ அதை செய்தார்கள். யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் கற்குவியினால் அவளை மூடினார்கள் என்று நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கற்குவியினால் மூடினார்கள் என்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இப்ப ஆகான் சொல்லுங்க, அவன் மறிச்சிட்டானா? பாவத்தோடு மறிச்சிட்டானா?
கிடையாது. அநேக பேர் சொல்லுவாங்க, யோசுவா 7ஆம் அதிகாரம் எடுத்த உடனே சொல்லுவாங்க, ஆகான் பாவம் செய்தான் மரித்தான் என்று. தவறான வார்த்தை. ஆகான் பாவத்தை செய்தவன் தான். ஆனா பாவத்தை அறிக்கை செய்த அந்த பாவத்தை அவன் எங்க இருக்குது என்று பூமியில தன் கூடாரத்துல மறைஞ்சிருக்கிற அந்த பொருட்களை வெளியில கொண்டு வந்த பிறகுதான் அவன் பாவம் இல்லாதவனாக முற்றுமாக மரித்திருக்கிறான். அல்லேலூயா. தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு கர்த்தர் நல்லவர். நீங்களும் நானும் யாரன்னா அனாவசியமாக முற்றுமாக வேற விட்டு சொல்லிடாதீங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தையை கவனித்து பாருங்க. கர்த்தர் என்ன சொன்னார்? ஆகானுடைய அந்த மரணம் தேவக்கிரனால பாவத்தை வெளியேற்றப்பட்ட பிறகுதான் அவன் மரித்திருக்கிறான். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி மரித்திருக்கிறான். கர்த்தருக்கு மன்னிதாகட்டும். தோல்விக்கு காரணம் தேவன் அல்ல, நான் தான் காரணம் என்று ஒத்துக்கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒத்துக்கொண்டா போதும். தன் பாவங்களை ஒத்துக்கொண்டா போதும். ஆகான போல கண்ணெடுத்து மூட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்க இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீரத்தில் மாம்சத்தில் செய்த பாவத்தை மன்னித்து உயிர்ப்பித்த கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிற நீ நான் மறுபடியும் புதுப்பித்து தேவன் தாம வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் அழைத்தார். ஆனால் வேதம் சொல்லப்பட்டது இஸ்ரவேலர் என்ற வார்த்தையும் பயன்படுத்தணும். ஒருத்தனை தானே சொன்னாரு. ஒருத்தன் தான் பாவம் செய்தாலும் கர்த்தர் தெரியாதா? தெரிஞ்சுதானே சொல்றாரு. அப்படி தெரிஞ்ச தேவன் ஏன் இஸ்ரவேலர் சொன்னார்? அவன் ஃபேமிலி முழுவதும், அவனுடைய குடும்பம் முழுவதும் அங்க கற்களால் அடிக்கப்பட்டு மூடினார்கள் என்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். ஏன் அந்த குடும்பம் மீனாட்சி? ஒருவன் கிடையாது, அவன் குடும்பம் முழுவதும். வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். அவன் அந்த பொருட்களை இச்சித்து கொண்டு வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை கொண்டு வந்து வரப்படப்படும் போது தன் மனைவியாக சொல்லியிருக்கணும், என்னங்க இது தேவனுக்கு பிரியமில்லாத தானே, இதை கொண்டு வரலாமா? ஆமென், வேண்டான்னு சொல்லியிருக்கணும். இந்த சம்பவம் அப்போஸ்தலர்கள் 5ஆம் அதிகாரத்தில் புதிய ஏற்பாட்டில் நடந்த சம்பவத்தை கொடுத்து கொஞ்சம் கவனிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் 5ஆம் அதிகாரத்தில் இதே போலதான் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வஞ்சித்து அனனியா என்றவன் வைத்துக் கொண்டான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி வைக்கப்படப்படும் போது ஒரு வசனம் அங்க சொல்லப்படுது, வாசிப்போம். அப்போஸ்தலர்கள் 5:2 வசனத்தை கொடுத்து நம்ம வாசிக்கிறோம். ஆக்ட் 5:2. தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, தன் மனைவி அறிய ஃபேமிலியா செய்தது அனனியா. அவன் கூட மனைவி கூடவே இருந்தாலும் அவனுக்கு தெரியுமா? இங்க ஆகாருக்கும் தன்னுடைய மனைவிக்கு பிள்ளைகள் எல்லாம் தெரியும், பாவத்தை தெரியும். எப்பவுமே அப்பா கொடுக்கிறாரு, புருஷன் கொடுக்கிறாரு, பணத்தை கொண்டு இருக்கிறாரு, பணத்தை மட்டும் பார்க்காதீங்க. என்னங்க இது பணத்தை கொண்டு வந்தன்னு பார்த்து சிரிக்கிற அவன் எத்தனை முற்றுமாக லேடிஸ் இருக்கிறாங்க. இது தேவனுக்கு பிரியமாய் வந்துச்சுன்னா நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்கிறோம். அங்கேயும் பேதுரு தெளிவா ஒரு வார்த்தை பயன்படுத்தினான். என்ன வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. அப்போஸ்தலர்கள் 5ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை கொஞ்சம் கவனிப்போம். ஆக்ட் 5:8. பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள், எனக்கு சொல் என்றான். எனக்கு அறிக்கை செய்ய வார்த்தை சொல்லல, சொல்லுன்ற வார்த்தை தான் சொன்னான். சொல்லுவது வேற, அறிக்கை செய்வது வேற. அறிக்கை தேவனுக்கு முன்பாக செய்யும். ஒத்துக்கொண்டு என் இருதயத்தில் ஆமா அதை நான் இப்படியெல்லாம் இச்சித்த அந்த அந்த உணர்வுல மனுஷனுக்கு சொல்லிடாங்க, அது கர்த்தருக்கு முன்பாக சொல். அது பேர் அறிக்கை. ஆனா எனக்கு முன்பாக நீ சொல் என்று பேதுரு தான் அந்த யோசுவா கேட்ட அதே வார்த்தையை இங்க பேதுரு கேட்டதை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். அனனியா சப்பீரா ஃபேமிலியா குடும்பமாக ஒருத்தன் செய்த அந்த தவறுக்கு தன் கூடவே இருந்து பார்த்து கொண்டு அது ஒத்துக்கொண்டு போன தன் மனைவியும் சேர்ந்து மரணம் அடைய வேண்டியதாக இருந்துச்சு. அதே சம்பவம் தான் அங்கே ஆகான் கிட்டையும் நடந்ததை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். இஸ்ரவேலர்கள் மறுபடியும் சொல்றேன், கூட்டணியாக திருடனா மாறிடாதீங்க. உங்க குடும்பத்தில் ஃபேமிலியா கூட்டணியா பாவத்துக்குள்ளாக உட்படாதீங்க. ஆசீர்வாதம் வருது, நன்மை வருது என்று பார்க்கிறது பெருசல்ல, அது எப்படி வருது, அது எப்படி வருது, எந்த விதத்தில் வருது என்றதை கவனித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றது கவனிங்க. நீயும் நானும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கவனிக்காம போனா எல்லாமே தவறையாயிடும். புருஷன் கொண்டு வந்தாரு சம்பளம்ன்றது மட்டும் போதாது. அவன் தேவக்கிரமனால எந்த ஒரு காரியமும் எந்த விஷயத்திலும் தேவனுக்கு இது பிரியம் இல்லையா? வேண்டாங்க.
அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆசீர்வாத தேவன் தருவார், ஏற்ற நேரத்தில் தருவார், சரியான நேரத்தில் கொண்டு வந்து தர வல்லவராய் இருக்கிறார். யோபுக்கு இருந்தது இல்லாமல் போனது போல் தெரிந்தது, எல்லாவற்றையும் கொடுத்து நான் வைத்துதான் இருக்கிறேன் சொன்னவர் தேவன். அல்லேலூயா. இருந்தது ஆசீர்வாதம் இப்ப இல்லாம போனது போல தெரிந்தது. இல்லாம போகலங்க, எல்லாமே சொல்றார் தேவன், என்கிட்ட தான் இருக்குது, பயப்படாத, நான் எல்லாவற்றையும் எடுத்து தரேன். அல்லேலூயா. நல்லவர். ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில காரியத்துல இன்னைக்கு இல்லாம போல தெரியலாம். இல்ல கிடையாது. தேவன்கிட்ட பேங்க்ல ஒண்ணுமே இல்ல, இப்ப நான் பற்றாக்குறைவா இருக்கிறேன்ப்பா, உனக்கு நான் என்னால ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்கிற தேவன் கிடையாது. சில சமயத்துல உன்னுடைய பார்வைய உனக்கு இல்லாம போல தெரியலாம். பக்கத்துல இருக்கிறவனுக்கு பார்வையிலையும் நீ இல்லாம போல உனக்கு தெரியலாம். தேவன் கிட்ட சகலமும் இருக்குது. எப்ப கொடுத்தா அது நல்லா இருக்கும் தெரியும். அது கரெக்டான நேரத்தில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஒருபோதும் நீ சுகம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமில்லை, நீ சமாதானம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமில்லை, நீ நன்மையை பெற்றுக்கொள்ளாம இருப்பது தேவனுக்கு பிரியமில்லை என்று விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் சொல்றது எப்பவுமே ஆச்சரியமா இருக்கும். இது வந்துச்சே, இப்ப நீ என்ன செய்ய போற? நீதி விட போறியா? அதுதான் சாத்தான் கேட்டான். இது யோபு நீதி விட்டுடுவான் தேவனே. இது இல்லைன்னா, பணம் இல்லைன்னா இது விட்டுடுவான், பொருள் இல்லைன்னா விட்டுடுவான், குடும்பம் இல்லைன்னா விட்டுடுவான் அப்படின்றது சாத்தானுடைய நோக்கம். தேவன் சொன்னாரு, இதெல்லாம் பார்த்தெல்லாம் என் நீதி பிடிக்கல, என் நீதியை நீதியா தான் பிடிச்சின்னு இருக்கிறான் அவன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீங்களும் நான் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். எதை பார்த்து பிடிச்சின்னு இருக்கிறோம்? பணத்தை பார்த்தா கர்த்தர் பிடிச்சின்னு இருக்கிறோம். பணம் இல்லைன்னா நீதி விட்டுறதா? இன்னைக்கு வேலை அர்ஜென்ட். இது பாருங்க, முடிச்ச உடனே எப்ப வேலைக்கு போலாம்? நமக்காகவே கொடுக்கப்பட்ட நாட்கள் இந்த நாட்கள். கர்த்தர் பாதத்துல உட்கார்ந்து சொல்லி கொடுக்கப்பட்ட நாட்கள். ஹல்லேலூயா. தேவன் அதிகமா பட்டிக்கொள்ள முடிச்ச உடனே அவன் உலகத்துக்கு ஓடலாமான்றது முடிவு பண்ணிட்டு சபை கூடுதலுக்கு நீ வந்து உட்கார்ந்தன்னா எப்படி தெரியுமா உட்கார்வ? எப்போ முடியும்ன்றது எதிர்பார்த்துன்னு இருப்ப. இப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான், உன்னை பழக்கி வைக்கிறதுக்காக தான் நான் கர்த்தர் பாதத்தில் உட்கார்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். அடுத்தது அங்க போகணுன்றது முடிவு பண்ணாம நான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த மாதிரி செய்திருக்கீங்க? யோபு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நல்லவர். ஃபேமிலியாக ஒன்னா சேர்ந்து முடிச்ச உடனே அதை பார்த்துக்கலாம், என்ன முடிச்ச உடனே இதை சாப்பிடலாம், முடிச்ச உடனே இந்த மீட்டிங் முடிச்ச உடனே அதை செய்யலான்ட்டு முன்னாடியே முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன்னா நீ பார்க்கறதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? எப்போ முடியும் அப்படின்னு காத்து நிற்பேன். இது மாதிரி எத்தனோ சமயத்தில் கர்த்தருடைய காரியத்தை அசட்டை பண்ணி மனுஷனுடைய ஃபங்க்ஷனா அவன் உயர்த்தி பேசுறவங்க. என் வாழ்க்கை முழுதும் இன்னைக்கு தேவனிக்கிறதுனால இந்த 30 ஆண்டுகள் கடந்து போயிருக்கிற என்னுடைய நாட்கள் இல்லை, ஒருபோதும் அந்த காரியத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை நான் சுருக்கமாக ஆக்கினது கிடையாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறவருக்கு ஒருபோதும் தோல்வி கொண்டு வர்றது இல்லை, தோல்வி கொண்டு வர போதும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஆகானுடைய குடும்பமாக செய்து இஸ்ரவேலர்கள் குடும்பமாக செய்து ஒருமனப்பட்டு செய்த காரியம் தேவனுக்கு நல்லா தெரியும். குடும்பமாக ஒருமனப்படாதீங்க, குடும்பமாக ஒருமனப்படாதீங்க. எதுக்காக நம்ம வந்தங்க? எதுக்காக வந்தோம்? வார்த்தைக்காக வந்தோம். உன் கணவன்கிட்ட சொல்லு, உன் பிள்ளைகிட்ட சொல்லு, உன்னுடைய அவன் மனைவி கிட்ட சொல்லு. எதுக்காக வந்தோம்? கர்த்தர் பாதத்தில் உட்கார்றதுக்காக வந்தோம், கர்த்தர் வார்த்தை கேட்கறதுக்காக வந்தோம், கர்த்தர் சமூகத்துக்கு நம்ம இருதயத்தை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இதை உணர்ந்து நாம் செயல்பட்டோம்னா தேவன் எப்பொழுதும் உனக்கு எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒருபோதும் நிறுத்த மாட்டார். விசுவாசிக்கிறோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தெளிவா சொல்லி இருக்கிறார். எப்படி கைவிடுவார்? எப்படி நம்ம கைவிட்டுடுவார்? தாயின் கர்ப்பத்தில் இருந்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, தாயின் கர்ப்பத்தில் இருந்து பிறந்த நாள் கொண்டாடுற ஒவ்வொரு ஆமென் தேவனுக்கு ஆட்களுக்கு முற்றிலுமாக போய் சொல்லுங்க, கர்த்தருடைய கர்ப்பத்தின் காரியத்தில் இருந்து ஆமென் பிறந்ததை உருவாக்கினதை நீ மறுதலிக்கிறாய் என்று சொல்லு. கர்ப்பத்திலிருந்து கர்த்தர் பாதுகாத்தா பிறந்ததிலிருந்து நீ பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறீயே. கர்த்தர் என்ன உருவாக்கின நாளில் இருந்து. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வசனம் தெளிவா சொல்லி இருக்கிறார். என்னை கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறார். என் தாயின் கர்ப்பத்திலிருந்து பாதுகாத்த தேவன் என்னை முற்றுமாக முதுகை காட்ட பண்ண விட மாட்டார். சத்துருகளுக்கு முதுகை பாட்ட காட்டுவதற்காக உன்னை என்னை அழைக்கவில்லை என்றது தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறதுக்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஆண்டுகளில் கர்த்தர் தாமே
உன்னை என்னை நடத்துகிற விதம் ஆச்சரியமான விதம், ஆசீர்வாதமான விதமானது. ஆச்சரியத்தோடு தேவன் தாமே நம்மளை வழி நடத்திக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் நல்லவரா? தேவனை விசுவாசிக்கிறோமா? ஆமென். வசனம் தெளிவா சொல்லி இருக்கிறார். தேவன் நம்மை வழி நடத்திக் கொண்டிருக்கிறார். என் ஆசி நாட்களை பூர்ணப்படுத்த விடுவார். நான் துக்கத்தோடு வருத்தத்தோடு என் வாழ்க்கையில சஞ்சலத்தோடு வாழ்வதற்காக, சத்துருக்கு முதிரை காட்ட பண்ணுவதற்காக உன்னை என்னை கொண்டு வரவில்லை என்றதை உறுதிப்படுத்தி இந்த சத்தியத்தின் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். வசனத்தின் மூலமாக மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பாவத்தோடு வாழ்ந்துடாதே. கர்த்தர் தாமே உன்னை காப்பாற்றின விதம், உன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கப்படுவதே உன்னை பாதுகாத்து உன்னை நடத்தின அந்த தேவன் ஒருபோது உன்னை கைவிட மாட்டார் என்றது உணர்ந்து கொள்ளுங்க. உணர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் கையில முழுமையாக ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்குள்ளாக கர்த்தர் அதிகமாக கிரியை செய்யணும்னு ஆசைப்படுறார். உன்னை என்னையும் அவன் எல்லாம் உன் வீட்டில் வருகிற சத்ரு, உன்னை தேடி வருகிற சத்ரு, உனக்கு வந்திருக்கிற போராட்டத்தில் நீ நிற்கணும். உன்னை நிற்க வைக்கிற தேவன், நிற்க வைக்கிறதுக்கு தான் தேவன் சொல்றார். உன் திறமையை காட்டிடாது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, 9-10 வசனத்துல அங்க வாசிச்சு கவனிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சொல்றார், என் பலவீனத்துல உன் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னீங்களே கர்த்தாவே, அதனால் நான் பலவீனமாய் இருக்கப்படும் போது பிரியப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12:9-10 அந்த வேதத்துல சொல்லி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல ஏன் பலத்தினால நான் நடக்கிறேன் வார்த்தை சொல்லிட சொல்லாத. நான் பலவீனமா இருக்கப்படும் போது தான் கர்த்தருடைய பலன் பூர்ணமா விளங்குறேன்னா ஏன் பலத்தினால நான் நடக்க மாட்டேன். அல்லேலூயா. நம்ம பலத்தினால நடக்காது. என் குடும்பம் நான் நல்ல வேலை படிச்சதுனால தான் காப்பாற்றப்படுறேன். உன் படிப்பு, அறிவு, உன் திறமைகள் இதெல்லாம் வேண்டாங்க. இதனால வாழ முடியாதுங்க. எத்தனை படித்தவங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை நபர்கள் படித்தவர்கள் கடனாளிகளாக இருக்கிறாங்க, திறமைசாலிகள் கடனாளிகளாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் வீட்டில் அவன் நல்ல பாலும் தயிரும் சாப்பிட்ற வீட்டில், நெய்யும் சாப்பிட்ற வீட்டில் வியாதி பலவீனத்தோடு காணப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நல்ல ஆதாரத்தை சாப்பிட்டா வியாதியை வராதா? நல்ல படிச்சதுனால உனக்கு கடன் இல்லாம வாழ்ந்துருவியா? கர்த்தர் சொல்ற வார்த்தை கொடுத்து பார்க்கிறோம். ஏன் பலவீனம் இப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் என் பலவீனத்த நேரத்துல என் கர்த்தருடைய பலன் முற்றுவாங்க பூர்ணமாக. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற வார்த்தையை கவனித்து பார்ப்போம். சத்ரு நிற்க மாட்டான். சத்ருக்கு நீ முதுக காட்டக்கூடாது. 1 சாமுவேல் புஸ்தகத்துல அந்த வசனத்தை கவனிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். ஆமென். ஒரு வசனத்தை கவனிப்போம். 1 சாமுவேல் 17:4. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். நடுவே நிற்பான். அவன் 6 முழம். என் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கொடுத்து பார்க்கிறோம். வந்து நிற்பான். சத்ரு வந்து நிற்பான். யாரு நிற்கணும்? நீ நிற்கணும். அவன் ஓடணும். ஆனா அவன் நிற்பான். 16வது வசனத்துல சொல்லப்பட்டது 40 நாள் வந்து நிற்பான். 16வது வசனத்துல 40 நாள் வந்து நிற்பான். 23வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது வழக்கம் போல் வந்து நின்றான். நிற்கிறான். அவன் நிற்பான். யாரு நிற்கணும்? 24வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களோ அவனை பார்த்து ஓடினார்கள். ஓடி போயிட்டார்களாம். ஒருத்தன் கூட முன்னாடி நிற்க முடியாம முதுகை காட்டி ஓடிட்டார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் நிற்கக்கூடாது, நீ நிற்கணும். 21 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 23, 24வது வசனத்துக்கு நடுவுல ஒரு வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அவன் வழக்கம் போல் வந்து நிற்பான். சத்ரு வந்து நிற்பான். இஸ்ரவேல் ஜனங்களோ ஓடி போவார்கள் என்று சொல்லிட்டு நடுவில் ஒரு வார்த்தை. அவன் சொன்ன வார்த்தை தாவீது கேட்டான். அவன் அன்னைக்கு தான் கேட்டான். இன்னைக்கு நான் சொல்றேன், நான் நிற்பேன், நீ ஓடி போவான்னு சொன்னான். கர்த்தர் நல்லவன். சத்ரு 40 நாளா இப்படிதான் நின்றுட்டு இருக்கிறான். உன் வாழ்க்கையில எத்தனை நாள் நீ வந்து முன்னாடி நிற்பான்? உன் கடத்தோட எத்தனை நாள் முன்னாடி வந்து நிற்கும்? அவன் நிற்க கூடாது. இனி அவன் ஓடணும். உன் காதில் அந்த வார்த்தை விழுந்த உடனே தாவீது காதிலே அந்த வார்த்தை விழுந்தது.
இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் காதிலே இந்த வார்த்தை விழுவதாக, உன் இதயத்திலே வந்து விழுவதாக. கர்த்தர் சொன்ன வார்த்தை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். யாரு நிற்பான்? நீ ரொம்ப நாள் நின்றுட்டு இருக்கிற என் சத்ருவே, என் வீட்டு முன்னாடி நீ இனி நிற்க மாட்ட. நான் தவறு செய்ததுனால தான் உனக்கு நான் முதுக காட்டினேன். இன்னைக்கு என் பாவத்தை அறிக்கை பண்ணிட்டேன். என் கர்த்தர் மன்னித்தாரு, என்னை நீதியாக தூக்கி நிக்க வச்சுட்டாரு. இனி நீ நிக்க மாட்ட, நாங்க நிற்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் நிற்பதற்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார், ஓடுவதற்காக அல்ல. ஹல்லேலூயா. ஓடுவதற்காக இல்ல சகோதரியே, ஓடுவதற்காக இல்ல. அந்த பேச்சு எடுத்தாலே உனக்கு கசப்பா தோணுதில்லை? பணம் என்று சொன்னாலே கசப்பா தோணுதில்லை? சுகம் என்று சொன்னாலே கசப்பா தோணுதில்லை? நிம்மதின்னு சொன்னாலே கசப்பா தோணுதில்லை? மனது உனக்கு பிள்ளை இல்ல, ஆமென், உனக்கு அடிக்கடி கர்ப்பம் விழுதில்ல, இந்த வார்த்தை சொன்னாலே உனக்கு கசப்பா இருக்குல்ல? அதுக்கு முன்னாடி நீ விழுந்து கிடக்கிறல்ல, அதுக்கு முன்னாடி நீ முதுக காட்டுறல்ல. கர்த்தர் சொல்ற அது முதுக காட்டும், அது ஓடும். உன்னை நீ சரி செய்து கொண்டா கர்த்தர் நல்லவர். அது ஓடணும், நீ நிற்கணும். கோலியாத்து ஓடிவிட்டான் அன்னைக்கு, அவன் நிற்க முடியல. அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நின்றான் 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 நின்றான். இப்ப அவன் எங்க போயிட்டான்? அவன் நிற்கிறவன் காணாம போயிட்டான். கர்த்தர் நல்லவர். அவன் முதுக காட்டக்கூடாது சகோதரனே, சகோதரியே. உன் வாழ்க்கையில நீ சத்துருக்கு முதுக காட்டுறது தேவனுக்கு ஒருபோதும் பிரியமில்லை. ஹல்லேலூயா. நீ முதுகை இனி காட்ட மாட்டேன், நீ முதுக காட்ட மாட்டேன். உன்னை சரி செய்து கொண்டாய் என்னால் நீ முதுகை காட்ட மாட்டேன். எல்லாரும் ஜப சிந்தனையோடு எல்லாரும் முழங்கால் படி இல்லாமா? எல்லாரும் முழங்கால் படி இல்லாமா? கண்கள் மூடி, அப்பா நான் எனக்கு ஜெயித்து கொடுப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறீங்க. சத்துருக்கு முன்பாக நான் முதுகை காட்ட மாட்டேன். நான் இனிமேல் முதுகை காட்ட மாட்டேன். முதுகை காட்டுகிற தேவன், காட்ட வைக்கிற தேவன் கிடையாது. யாத்ரா புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார், என்ன தாயின் கர்ப்பத்தில் இருக்கப்படுவதை பாதுகாத்த தேவன் நீர், என்ன முதுகை காட்ட பண்ண விட மாட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி கர்த்தரை ஒப்பு கொடுத்து சொல்லி ஜெபிக்கலாமா? தேவன் கர்த்தரை ஒப்பு கொடுத்து சொல்லி ஜெபிக்கலாமா? இன்னைக்கு காரியங்கள் மாறப்போகுது, நிலவரங்கள் மாறப்போகுது. இது உணர்ச்சி அல்ல, உன் உள்ளத்தின் உணர்வுகளை சொல்லி கர்த்தருக்கு சொல்ற வார்த்தை பார்க்கிறோம். காரியங்கள் மாறப்போகிறது. சத்தியத்தை முற்றமாக விசுவாசிப்போம். உன்னை மாட்டிக்கொள், காரியங்கள் ஜெயமா மாறி சத்ரு உனக்கு முதுக காட்ட போகிறான். கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்து சொல்லி ஜெபிக்கலாம். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தோடு இந்த உம்முடைய சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல தேவன் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாப்பா, இந்த நாளில தேவன் எங்களோடு உணர்த்தின தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் காணப்படணும். சத்துரு எங்களை விட்டு ஓடி போக இந்த நாளில தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படி உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. ஆமாப்பா, இந்த நாளில கூட சத்ரு எங்களை துரத்துவதற்கான பாவமான காரியங்கள் எங்களிடத்துல இருந்தா மாத்திரம்தான் எங்களால நிற்க முடியாது என்று எங்களுக்கு உணர்த்தின இங்க தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பாவத்தை நாங்கள் விட்டு விடும் பொழுது ஆம் தகப்பனே, சத்துருக்கள் எங்களை விட்டு ஓடி போவார்கள் என்று உணர்த்தினதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில கேட்ட இந்த வார்த்தைக்கு அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாள்ல தாவீது காதுல அந்த வார்த்தை எப்படி கேட்டு அவன் கர்த்தருக்கு முன்பாக நின்றானோ, சத்துரு அவனை விட்டு ஓடி போனானோ, இந்த நாளில கூட நாங்கள் எங்கள் பாவங்களை தேவ சமூகத்துல அறிக்கை பண்ணுகிறவர்களாக, அவைகளை விட்டு விடுகிறவர்களாக காணப்படும் பொழுது தேவன் தாமே இந்த வார்த்தை எங்களுக்குள்ள பேசி எங்களுக்கு உணர்த்தி தகப்பனே, எங்களை சத்துருக்கு முன்பு நாங்கள் முதுகை காட்டாமல் எங்களுக்கு முன்பாக சத்துருக்களை முதுகை காட்ட செய்ய போற கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட வார்த்தைக்கு எங்கள் ஒவ்வொருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்படியே உங்களுக்கு வாய்க்க செய்வாராக, அப்படியே உங்களுக்கு படிக்க செய்வாராக. இந்த காரியங்கள் இந்த நாள்ல உங்களுக்கு ஜெயமாக கர்த்தர் தாமே மாற்றி தருவாராக.